என்ன மீனா, என்னாச்சு? என்னன்னு தெரியல, நல்லா காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சலா? திடீர்னு எப்படிங்க? இங்க வா, இங்க உட்காரு. முல்ல, போ போய் கருப்பட்டி காப்பி போட்டு கொண்டு வா, கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? ஆமாங்க, என்னால உட்கார முடியலங்க. நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கவா? கருப்பட்டி காப்பி குடிச்சிட்டு போய் படு. அத உள்ள கொண்டு வந்து தர சொல்றீங்களா? சரி, நான் தர சொல்றேன், நீ போய் படுப்போ. அம்மா, முடியலையே. பாப்பா, ச்சே, என்ன வேர்வை. ச்சே. அம்மா, சூப்பர் மீனா, நடிப்பு பின்னி எடுத்துட்டப்போ. லூசு குடும்பம், எது சொன்னாலும் நம்புது. எப்படியோ மீனா, இந்த பாக்கெட் போடுற வேலையில இருந்து எஸ்கேப் ஆயிட்ட. என்ன ஒரு ராஜதந்திரம் உனக்கு. இந்த காய்ச்சல் ஆக்டிங்க இன்னும் 2-3 நாளைக்கு ஓட்டுவோம். பாக்கெட் போடுறதுல இருந்து மட்டும் இல்ல, வீட்டு வேலையில இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஜாலி. சூப்பர் மீனா. 100 ரூபாய்க்கு அடிமை மாதிரி வேலை வாங்கலாம்னு நினைச்சீங்களா? இந்த மீனா கிட்ட அதெல்லாம் நடக்காது. யார் இந்த மீனா? அக்கா, எங்க அவங்க? அதுக்குள்ள உள்ள போயிட்டாளா? அவ உள்ளதா இருக்கா, நீ அங்க கொண்டு போய் குடுமுல்ல. மீனா, ஐயோ, இவதுக்கு இங்க வரா? மறுபடியும் போர்வையை போத்திக்கணுமே. மீனா, வா முல்ல, கதவு திறந்ததா இருக்கு. அம்மா, அம்மா, முடியலையே, முடியல. மீனா, இந்தாங்க கஷாயம். என்னது கஷாயமா? சூடா இருக்கு, பாத்து. இத குடிங்க, கொஞ்சம் உடம்பு தேவலையா இருக்கும். தேங்க்ஸுங்க. அம்மா, முல்ல, கொஞ்சம் இந்த கதவை மட்டும் சாத்திட்டு போறீங்களா? ரொம்ப குளிருதுங்க. சரிங்க, உடம்பு பாத்துக்கோங்க. சரிங்க. என்ன நாத்தம்பா. யோப்பா, இந்த ரூமுக்கு ஒரு ஏசிய போடுங்கன்னா கேக்குறாங்களா? என்ன வேர்வடா சாமி. என்னப்பா முல்ல? மாமா, வாங்க மாமா. முல்ல, கொஞ்சம் தண்ணி குடிப்பா, குடிக்க. இத கொண்டு வரேன். மாமா. வாதானா? என்னதானா? சுடுதண்ணியா? ஆமா மாமா, மீனாவுக்கு நல்ல காய்ச்சல். காய்ச்சலா? ஏய், காலையில் நான் பார்த்துட்டு போறப்ப நல்லா தானே இருந்துச்சு. அதான் மாமா, ஒன்னும் புரியல. திடீர்னு காய்ச்சல், குளிர், தலைவலின்னு என்னென்னமோ சொல்றா. பாவம் மாமா, ரொம்ப கஷ்டப்படுறா. என்னதானே சொல்ற? இந்தாங்க மாமா. முல்ல மாமா, ஒரு வெளியே கதிரு பேங்க் போயிட்டு வந்துட்டானே. நிஜமாவா மாமா? ஆமாப்பா. நல்ல காய்ச்சல்னு சொல்றா. முகமெல்லாம் வாடி கிடக்கு. ஆனா உடம்பு சுடவே இல்லை மாமா. தானே, நம்ம வீட்லயும் தர்மமீட்டர் ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு பார்த்துருக்க வேண்டியதானே. அத எங்கேயோ மேல வச்சுட்டேன். அன்னைக்கு தான் அம்மாவுக்கு சோறு பார்க்கறது தர்மமீட்டர் சேர்த்து வாங்கி வந்து கொடுத்தானே. யாருக்கும் காய்ச்சல் வரலையேன்னு அதை மேல தூக்கி போட்டுட்டேன். என்னடி நீ
அது சின்னதாக துணுண்டா இருக்கு. அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லையா அந்த வீட்டில்? ஆளுகளை தவிர பாக்கி எது இருந்தாலும் தூக்கி தூக்கி மேலே போட்டுற வேண்டியது. உன் இனத்தை சொல்றது. சரி, எங்க வச்சது கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க வச்ச நான் எவ்வளோ ஞாபகம் இருக்கேன் பாரு. முல்லை, அம்மாவுக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். இந்த எங்க வச்ச கொடுத்துரு. ஆ அங்க ஷெல்ஃப் மேல தான் வச்சேன் மாமா. இருங்க எடுத்துட்டு வரேன். எந்த பொருளை எங்க வச்சாலும் உடனே மறந்துடுறாப்பா. கிடைச்சிருச்சு. ஏன் மாமா, அவளுக்கு மேல சுடவே இல்ல. அப்போ உள்காய்ச்சலா தான் இருக்கும். இத பார்த்தா தெரிஞ்சிரும்ல. ஆமாக்கா. சரி, நீயும் வா. என்னடி நீ? கைய காட்டு. என்னடி துணியில கொண்டு வரப்ப துண்டு வச்சு தானே தூக்கி வந்த. இப்ப பார்க்காம வெறுங்கையில தூக்கி என்னடி? இந்த கை தண்ணிக்குள்ள வை. ஐயோ மாமா வேணாம். சொல்றேல வை. சுருண்டு ஏரிய மட்டும் எனக்கு தெரியாதா? ஏன் தானே கவனம் இல்லாமலே இருக்க? அதை என்கிட்ட கொடுங்கக்கா. கையில பிடிச்சிக்கிட்டே வை. எப்ப பாரு படபடண்டே இருக்காளே. அது ஒண்ணும் இல்ல மாமா. மீனாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் ஒரு மாதிரி இருக்கு மாமா. ஏய், காய்ச்ச தானே அதெல்லாம் சரியாயிரு. அதுக்காக நீ கையை சுட்டுக்கிறியா? கை பரவாயில்ல மாமா. நான் போய் மீனாவுக்கு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். முல்ல வா. அட உரி, இன்னும் கொஞ்ச நேரம் கையை தண்ணிக்குள்ள வை. இந்தா புடி. ஐயோ மாமா, ஒண்ணும் இல்ல, இருக்கட்டும், வைங்க. இருங்க மாமா. சொன்னா கேளு தானே. நீ வா, போய் பார்த்துட்டு அக்கா அக்கா இருங்க அக்கா, நான் எடுக்கிறேன், நீங்க நீ விடுங்க. தூக்குப்பா. பாத்துப்பா, சுட்டுக்காம மெதுவா வாங்கக்கா. தானே பொறு, நானும் வரேன். வாங்க மாமா. அழகு எல்லாம் வள்ளி வெள்ளது ஸ்டைலா சந்தன மேலா இவன் மன்மத புயலா. மீனா, மீனா, அத்தி இந்த கேரக்டர் வருதா? அப்பா வாங்க மாமா. முடியலையே. வாங்க. என்ன மீனா, கஷாயத்தை குடிக்கலையா? ஐயோ சூடா இருந்துச்சுங்க. இப்ப எப்படி இருக்கு மீனா? அப்படியே தாங்க இருக்கு. மீனா, என்னப்பா என்னாச்சு? மாமா, அம்மா, பாத்து பரவாயில்லப்பா, படுத்துக்க. அம்மா இருக்கட்டும் மாமா. அம்மா என்ன காய்ச்சடிக்கிறான்னு தொட்டு பாரு. ஜில்லுன்னு தான் இருக்கு மாமா. ஜில்லுன்னு இருக்கா? தொட்டு பார்த்தா காய்ச்சல் மாதிரியே இல்ல. ஐயோ, உடம்பு சூடா இல்லைன்னு பேக்கெட் போட சொல்லிடுவாங்களா? ஏப்பா முல்ல, மாமா, தெர்மாமீட்டர் தான் கையிலே வச்சுட்டு இருக்கிய. அதை வச்சு பார்த்தீங்கன்னா எம்முட்டு காய்ச்சலுக்கு என்னடி தெரிய போகுது. வச்சு பாருப்பா. பாரு முல்ல, வச்சு பார்த்தா தானே தெரியும் மீனா. தெர்மாமீட்டரா? ஐயோ மாட்டிப்பேனே. ஏங்க வேண்டாம், நிஜமா காய்ச்சல் இருக்கு. இது வேண்டாமே. நீனா, உனக்கு காய்ச்சல் இல்லைன்னு இப்போ யாருப்பா சொன்னது? இதை வச்சு பார்த்தா தானே எம்முட்டு காய்ச்சல் இருக்குன்னு பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை சாப்பிட முடியும். முல்ல, நீ வச்சு பாருப்பா. வேண்டாங்க. இல்லங்க, ஒண்ணும் இல்ல. நான் வேணா இத கையில வச்சுக்குவா? கையிலையா? மீனா, வாயில வச்சு பார்த்தா தான் கரெக்டா தெரியும். முல்ல வெய். ஏங்க, சும்மா வாயில வச்சிருங்க அப்படியே. கொஞ்சம் உள்ள தள்ளுங்க. காய்ச்சல் இல்லைன்னு வரப்போகுது. எல்லாம் என் டிராமான்னு தெரிய போகுது. போச்சு, அவ்வளவுதான். மாட்டிக்கிட்டு நீ அசிங்கப்பட போற மீனா. யோசி.
போதும்ப்பா. எவ்வளோ இருக்குன்னு எடுத்து பாருங்கள. முல்ல எடுத்து பாரு. எடுத்து பாருண்ணா. எவ்வளோ இருக்குது தானே? 103 இருக்கு மாமா. ஐயோ, ஐயோ, ஒருவேளை உள் காய்ச்சலோ, அதனால தான் வெளியில் சூடு தெரியல. அப்பாடி ஒரு வழியா நம்பிட்டாங்க. மீனா உடம்பெல்லாம் வலிக்குதா? ஆமாங்க அம்மா, உடம்பு வலி, தலைவலி, எந்திரிச்சு கூட உட்கார முடியல மாமா. ஐயோ, அம்மா. வேணாம்ப்பா, பரவாயில்ல, நீ படுத்துக்க. தானா உடனே கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி கொடுத்து மாத்திரை கொடுத்துரு. சாயந்தரத்து வரைக்கும் பாரு, குறையிலண்டா நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம். எது டாக்டரா? சரிங்க மாமா. தானா நீனா கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், நம்ம வெளியில் இருப்போம். வா, அப்பப்போ வந்து பார்த்துக்க. சரிங்க மாமா. மீனா தண்ணி ஏதாவது குடிக்கிறியா? எனக்கு இப்ப வேணாம். சரி, நான் உனக்கு கஞ்சி வச்சு கொடுக்குறேன். மீனா ஒன்றும் பயப்படாதப்பா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும். சரியா? சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இதா தானே, தூங்கிட்டு வா. வாங்க மாமா. அம்மா. வா முல்ல. அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பேசிட்டு இருந்தோம்னா அவளுக்கு டிஸ்டர்பா இருக்கும். வா. எஸ்கேப்டா சாமி. காய்ச்சல்ல என்னென்ன டார்ச்சர் பண்றாங்க. எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது? சொன்ன உடனே நம்பிட்டு போவாம. ஐயோ சோபா. பாட்டை கண்டினியூ பண்ணுவோம். அம்மா. என்ன மீனா இங்க படுத்திருக்க? ரூம்ல படுக்க வேண்டியதானே? இல்லைங்க, அங்க தனியா படுக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். குளிர்தா? கையை கொடு. என்ன நடிப்பு, எதுக்குன்னு தான் தெரியல. முடியலையே. அந்த கை கொடு. என்னாச்சு நீ? என்னன்னு தெரியலடா. காலையில நல்லாதான் இருந்தா, திடீர்னு காய்ச்சல்னு படுத்துட்டா. என்னாச்சு மீனா? என்னாச்சுன்னே தெரியல ஜீவா. தலைவலி, உடம்பு வலி, என்னால எந்திரிக்கவே முடியல தெரியுமா. ரொம்ப குளிருது, தாங்க முடியலையே. தொட்டு பார்த்தா சுடவே இல்லை ஜீவா. ஆனா தெர்மோமீட்டர்ல வச்சு பார்த்தா 103 இருக்கு தெரியுமா? அண்ணன் தான் அவளுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, உடனே போய் பார்த்துட்டோன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ஜீவா, பேசாம இவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறியா? டாக்டர்லாம் வேண்டாம், ஒரு 4-5 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், கம்ப்ளீட்டா சரியாயிடும். முடியலையே. இல்ல ஜீவா, இவ்ளோ காய்ச்சல வச்சுக்கிட்டு எப்படி இப்படியே இருக்கிறது? இவளை பார்த்தா வேற பயமா இருக்கு. எந்திரிக்கவே முடியாம படுத்தே கிடக்குறா. சாப்பிட்டாளா நீ? எங்கடா சாப்பிட்டா? சாப்பிடவே இல்ல. நீ இவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. ஐயோ, விட மாட்டாங்க போல இருக்கே. டாக்டர் கிட்ட போனா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமே. நம்ம ஜீவா தானே, எப்படியோ சமாளிப்போம். சரி அண்ணி. மீனா எந்திரி மீனா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுவோம். ஜீவா, பைக்ல கூட்டிட்டு போக வேண்டாம். அவளால உட்கார முடியாது. நீ ஆட்டோல கூட்டிட்டு போ. சரி அண்ணி, நீ எந்திரி மீனா. எந்திரி. ஐயோ இல்ல ஜீவா, வேண்டாம், என்னால முடியல. ஹாஸ்பிட்டல்லாம் ஏய் வேண்டாம். மீனா, ஹாஸ்பிட்டல் போனதே எல்லாம் சரியாகும். எந்திரி முதல்ல. ஆமா மீனா, எந்திரி. வா. போயிட்டு வந்துரு போ. பாத்து மெதுவா. ஐயோ மெதுவா. தலையெல்லாம் சுத்துது ஜீவா, நிக்கவே ஒன்றும் இல்லை முடியல. மீனா, எல்லாம் சரியாகும். வா, அதே ஹாஸ்பிட்டல் போகிறோம்ல. ஜீவா, டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லு. ம். எப்ப ஆரம்பிச்சது, என்ன பண்ணுதுன்னு. சரி அண்ணி, காய்ச்சல் 103ன்னு சொல்லு. சரியா? சொல்கிறேன் அண்ணி.
நான் வேணா கூட வரட்டுமா? இல்ல நீ நான் பாத்துக்கிறேன். நீ மீனா பாத்து போ, சரியா? ஒண்ணும் இல்ல. பாவம், ஒரே நாள்ல எப்படி ஆயிட்டால. எந்திரிச்சு கூட நடக்க முடியல, சுருண்டு சுருண்டு விழறா. எவ்வளவு அசதியா இருக்கும் பாவம். நான் பார்த்தத அவங்க பார்க்கல. பார்த்திருந்தா அவ்வளவுதான். என்ன நடிப்பு! ஏன் இவ்வளவு நடிக்கிறாங்க? அம்மா 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 ஹே அம்மா அடியே அம்மா. எந்திரிக்கவே முடியாம அம்மா அம்மான்னு கத்திட்டு இருந்தா இப்ப அம்மா அம்மான்னு பாட்டு பாடிட்டு இருக்க. சும்மா. ஜீவா ஜீவா ஜீவா, ஐஸ்கிரீம் வேணும்டா. ஐஸ்கிரீமா? விளையாடாதடியே. ஏய், இம்புட்டு காய்ச்சல வச்சுட்டு ஐஸ்கிரீம் கேக்குறவாரு. காய்ச்சலா? யாருக்கு? எனக்கு காய்ச்சலும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாம் சும்மா. காய்ச்சல் இல்லையா? ஆமா, இல்ல. ஏய், ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக காய்ச்சல் இல்லன்னு பொய் சொல்றியா? அட இல்ல ஜீவா, நீ வேணா தொட்டு பாரு பாரு. ஏய், அதே அண்ணி தொட்டு பார்த்தா காய்ச்சல் தெரியல, தெர்மாமீட்டர்ல 103 டிகிரி காமிச்சதுன்னு சொன்னாங்களே. அது என்னோட டிராமா ஜீவா. டிராமாவா? ஆமா, உங்க அண்ணன் பாட்டுக்கு மறுபடியும் என்ன பேக்கெட் போடணும்னு சொல்லிட்டாரு. எப்படியும் அதே மாதிரி 2 நாள் முழுக்க உட்காந்தாதான் போட முடியும். போட்டாலும் எனக்கு ஒரு யூஸும் இல்ல. அதான் காய்ச்சல்னு ஒரு ஆக்ட் கொடுத்துட்டேன். ஆக்ட் கொடுத்தியா? ஆமா ஜீவா. உங்க அண்ணனும் அண்ணியும் தெர்மாமீட்டர் தூக்கிட்டு வந்தாங்களா, நான் அதை வெந்நீர்ல முக்கி காய்ச்சல்னு காமிச்சேன். அவங்களும் நம்பிட்டாங்கடா. அரையணும் போல தோணுது. ஈஸியா ஏமாத்திட்டேன்னு சொல்ற. உனக்கு காய்ச்சல் அண்ணி எப்படி பதறினாங்கன்னு பார்த்தேல. அண்ணன் என்கிட்ட 10 தடவைக்கு மேல சொல்லிட்டாரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. நீ என்னடா அவங்க பாசத்தோட விளையாடிட்டு இருக்க? அறிவில்லையா உனக்கு? திட்டாத ஜீவா, இது ரோடு. அது எங்களுக்கு தெரியாதா? எம்புட்டு பெரிய ஃப்ராட் தனத்தை பண்ணிட்டு எம்புட்டு சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏண்டி அவங்க உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கும் போது கூட உனக்கு உறுத்தலையா? இத்தனை வருஷத்துல அவங்க கிட்ட நான் ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. போதும் ஜீவா, ரொம்ப பேசாத. அன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் எவ்வளவு வலியோட உட்கார்ந்து பாக்கெட் போட்டேன். வெறும் 100 ரூபாய் கொடுக்கறாரு உங்க அண்ணன். எனக்கு கடுப்பா இருக்குமா இருக்காதா? அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? என்னால இன்னொரு தடவை அப்படிலாம் உட்கார்ந்து பாக்கெட் போட முடியாது ஜீவா. முடியாதுன்னா சொல்லி தொலைய வேண்டியதானடி. கழுத்தியா வெட்டிடுவாங்க. சொன்னாலும் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க ஜீவா. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்து அண்ணன் அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேக்குற. ப்ளீஸ் ஜீவா, இப்ப கூட காய்ச்சல்னு போய் சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வந்திருக்க முடியும். உண்மையை அவன்கிட்ட சொல்றேன்ல, அப்ப திட்டாதடா. ஆமா, ஹாஸ்பிட்டல் வந்தா உனக்கு அங்க காய்ச்சல் இல்லைன்னு தெரிஞ்சு போயிரும்ல. அங்க வெந்நீல தெர்மாமீட்டர் வைக்க முடியாதுல்ல, அதனால இப்ப சொல்ற. முடியாதுரி. உங்கள் ஸ்டார் விஜய்.